தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு தகவல் வந்துச்சு. ஈரான்லிருந்து அப்பாஸ் ஆராச்சி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே வேற எந்த பேச்சுவார்த்தைக்காகவும் நாங்கள் போல, பைலேட்ரல் அக்ரிமெண்ட் படி 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானில் வெறும் டீலிங் மட்டும் பேசிட்டு அங்கிருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாஸ்கோக்கு போயிருந்தாங்க. மாஸ்கோக்கு போனவங்க மறுபடியும் ரிட்டர்ன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று மறுபடியும் பாகிஸ்தான் வருவதாக ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன் திரும்ப பாகிஸ்தானுக்கு வராங்கன்னா, பேச்சுவார்த்தைக்காக தான் வராங்க, அமெரிக்காவுடைய குழுவை சந்திக்கிறதுக்காக தான் வராங்க. அப்போ ஈரான் விட்டு கொடுத்து தான் பேச்சுவார்த்தைக்கு வர போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பொருளாதார தடை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்கிறனால பொருளாதார தடையாவது நீக்கி கொள்ளணும்னா நம்ம பேச்சுவார்த்தைக்கு வந்தாதான் நீக்கி கொள்ள முடியும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பக்க தரப்புல சொன்னாங்க. இன்னொரு தரப்புல அரபு நாடுகள் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அரபு நாடுகளுக்கே பாதுகாப்பு இல்லை. நாளைக்கு மறுபடியும் அமெரிக்கா அடிச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஈரான் அரபு நாடுகளை தான் அடிப்பாங்க. அதனால அரபு நாடுகளுடைய பேச்சை கேட்கக்கூடிய இடத்துல ஈரான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கடைசியா பார்க்கும்போது இது எதுவுமே என்ன ஆகல, நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான செய்திகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய முக்கியமான ஊடகங்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிபிசி, CNN போன்ற பத்திரிகைகளே என்ன ஆச்சு, இந்த மாதிரியான தகவல்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க போனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, நாங்களாம் எங்கேயும் வரமாட்டோம், திரும்ப நாங்கள் ஃபோனில் தான் பேச போகிறோம், இனி எதாக இருந்தாலும் ஃபோனில் பேசுங்க, ஃபோனில் ஓகே ஆனால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம், இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், மொக்க வாங்கிட்டு போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா 2 தடவையாக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. 2 தடவையுமே ஈரான் பேச்சுவார்த்தையை அட்டன் பண்ணலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தில் அமெரிக்கா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்கலை. ஆனால் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக தலைப்பு செய்தியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, ஈரான் மறுபடியும் அவங்களுடைய நாடு திரும்பி இருக்காங்க. அதுக்கு தாக்குதலுக்கு 2 பேருமே ரெடியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்தா, முதல் தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா எந்த அளவுக்கு ரெடியாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு. அப்போ அமெரிக்கா கண்டிப்பாக ஒரு பெரிய அட்டாக் பண்ண போகிறாங்க. இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொண்டாட்டம் தான். ஏன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாவுக்கு இந்த வருட கடைசியில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்னா அவரை பிரைம் மினிஸ்டரா இந்த தடவை தேர்ந்தெடுப்பாங்களா தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த தடவை அவர் ஆட்சிக்கு வரமாட்டாரு. அவருடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யாயா லாபிட் அவர்களும் இன்னும் பார்த்தா நெத்தனியாவுடைய கூட்டணி கட்சியில இருந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நெத்தனியாவை ஓரங்கட்டுறாங்க. அப்ப நெத்தனியாவும் இந்த தடவை ஆட்சியில நின்னா தோல்வி தான் அடைய போறாரு. அதனால வேற வழி இல்லை, அவர் இப்பவே போற நிறுத்துறாரு அப்படின்ட்டு அவருக்கு இன்னும் சிரமம் தான். கடைசி வரையும் போற செஞ்சு ஏதாவது ஒரு போர்ல வெற்றி பெறலான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்னா லெபனான் போர்ல, இல்ல ஈரான் போர்ல, இது 2ல தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் வெற்றி பெறலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு காசா மேல மறுபடியும் போர் செய்யலாமான்னு சொல்லிட்டு அப்பப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடல, அதனாலதான் நாங்க தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு காசா போர் வருமானு தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்ஸாவை கைப்பற்றணும், அது இந்த காலத்துக்கு நடக்காது, அதனால இப்ப அதை பத்தி பேச முடியாதுன்னு விட்டுட்டு நம்ம லெபனான்லயாவது போய் என்ன பண்ணிடலாம், ஒரு பெரிய ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணி நார்த் லெபனான் சவுத் லெபனான் ஃபுல்லா கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப மறுபடியும் போர் செய்யறதுக்கான சூழ்நிலை நெத்தனியாவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காரு, சும்மா இல்லாம போய் எல்லா பக்கம் வம்பிழுத்துட்டு இருக்காரு. அதனால ஈரான் மேலேயும் சண்டையை நிறுத்திருக்க அவர் விடமாட்டார். அப்பதான் எலெக்ஷனை ஒன்னா தள்ளி போட முடியும், இல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக மறுபடியும் ஈரான் போர் ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த நிலைமையில லெபனான்ல போர் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா, ஆமா போர் நடந்துட்டு தான் இருக்கு. தரைவழியில 4 படைகள் இன்னும் அதிகமாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. நேற்று அப்படி நுழைஞ்சவங்க நேற்று ரத்வான் படை என்ன பண்ணிருக்காங்க, உள்ள நுழைய விடாம தாக்கியிருக்காங்க. நேற்று ஒரு ட்ரோன் ஷாட் வீடியோ போட்டிருக்காங்க ஹிஸ்புல்லா, அதுவும் தெளிவா போட்டிருக்காங்க. இதுவரையும் காசால இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது 1-2 வீடியோ அந்த மாதிரி தெளிவா போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு தெளிவா போட்டிருக்காங்க. அவங்களுடைய ட்ரோன் போது கரெக்டா மெர்கவா இருக்கு, அந்த மெர்கவாக்குள்ள இஸ்ரேலுடைய ராணுவம் இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டா காமிச்சிட்டு அதை போய் அடிக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. பல மெர்கவாக்களை இப்போது லெபனானுடைய எல்லையில இஸ்ரேல் தவற விட்டுட்டு இருக்காங்க. போன வாரம் மட்டுமே சொன்னாங்க 8 மெர்கவாக்கள் அழிக்கப்பட்டுச்சு, கவச வாகனங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப மெர்கவாக்கள் அழிக்கப்படக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. பல சேதங்களை லெபனானுடைய எல்லையில இஸ்ரேலுடைய ராணுவம் தழுவிட்டு இருக்கு. இதுக்காக பார்த்துட்டு இருந்த மக்கள் அங்க ஏதோ கொஞ்சம் நம்பிக்கையோட ஒரு வருஷமா திரும்பி குடியிருந்திருக்காங்க. சரி லெபனானுடைய போர் முடிஞ்சிருச்சு, இனி நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் மறுபடியும் லெபனான் போர் ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த லெபனான் போரை என்ன பண்ண போறதில்ல, நெத்தனியா கைவிட போறதில்ல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, இனி நாங்க என்ன பண்ண மாட்டோம், முழுசா லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த சவுத் லெபனான் ஃபுல்லா எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர்ற வரையும் நாங்க இப்படிதான் தாக்க போறோம்ட்டாங்க. தெரிஞ்சனுமே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப மக்கள் எல்லாம் அங்கிருந்து நார்த் இஸ்ரேல்ல இருந்து
காலி பண்ணி வந்துட்டு இருக்காங்க, பல இடங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டபுள் விசா வச்சிருக்கவங்களாம் அவங்கவுங்க நாட்டுக்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது. இந்த லெபனான் போரில் மக்கள் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. எதுக்கு இப்படி இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றதுனால தானே பதிலுக்கு பதில் எங்க மேலேயும் தாக்குதல் விழுகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பல இடங்களை காலி பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அடிக்க வேண்டாம் ஈரானையும் லெபனானையும்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பியிருக்காங்க. ஹிஸ்புல்லா இந்த நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா சரிக்கு சரியான வான் தாக்குதலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தை பலியாக்குனாங்களோ அந்த மாதிரி இப்போ லெபனானுக்குள்ளே போகக்கூடிய நிறைய இஸ்ரேல் ராணுவம் திருப்பி வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா அங்கே இறந்துருப்பாங்க, ஆனால் இறந்த தகவலை இஸ்ரேல் சொல்கிறதில்ல, அந்த உடலை ஒப்படைக்கிறதில்ல. அந்த ஒப்படைக்காததின் காரணமாக அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க, அங்கே போகிறவங்கெல்லாம் காணா போயிடுறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்காகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ முக்கியமான தகவல்.